இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். ஒரே ஒரு வசனத்தை கேட்டு நம்ம போகலாம். யோவேல் 2:26. யோவேல் 2:26. அந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த ஜனங்க? தேவனை துதிக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்களாம். எப்படி சொல்கிற பற்றியா? நம்ம வாழ்க்கையில் வெட்கமே வராதுங்க. எப்போதுண்ணா அப்போ தான் சம்பூர்ணமாக சாப்பிட போகிறோம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து, எப்போவுமே சம்பூர்ணமாக சாப்பிட முடியும்? ஆசீர்வாதம் சாப்பிட முடியுமா? ஏசப்பக்கிட்ட வந்து சம்பூர்ணம் தாங்க, ஆசீர்வாதம் தாங்க, குறைவே இருக்காது. சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். நீ என்கிட்ட வந்து பாருப்பா, அதிசயங்களை அற்புதங்களை பார்த்த பிறகு அப்போ என்னை துதிப்பான்றாரு. என்னை நோக்கி கூப்பிடு, என்கிட்ட வந்து பாரு, அற்புதம் அதிசயங்களை பாரு. அப்புறமா என்ன பண்ணி என்னை துதிச்சுட்டு அப்புறமா என்ன சொல்கிறேன்னா, என் நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவாதுன்றார். அவர் துதிக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டே போக மாட்டாங்க. தலைகுனி வரும், போராட்டு வரும், பிரச்சனை வரும். வந்தாலும் அவர் கேடகமாக வந்து நின்று சரி பண்ணி நிலைநிற்க பண்ணுகிற தேவன் இயேசு. அவர் தான் சொல்கிறார், உங்களை நான் என்ன பண்ண வெட்கப்படவே விட மாட்டேன்றார். வெட்கப்பட்டு போவதே இல்லைன்றார். எப்பவுமே வெட்கப்பட மாட்டீங்கப்பான்றார். எல்லோரும் உன்னை வெட்கப்படுத்துவாங்க, நீ அதை பற்றி கவலைப்படாத. நான் உன்னை வெட்கப்படுத்த வைக்க மாட்டேன். என்னுடைய பிள்ளை, நீ சம்பூர்ணமாக சாப்பிடுவேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் துதிக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன். யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்குற வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு தான் சொல்கிறார். என் ஜனங்கள், இந்த வீடியோ பார்க்குற ஜனங்கள், வசனத்தை கேட்குற ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவாங்க. உங்களை பார்த்தாங்க ஆண்டவர் சொன்னார். அதுக்கு தான் நிற்க சொன்னேன், வெயிட் பண்ணுங்கன்னது. புரியுதுங்களா? நிச்சயமாக உங்களை வெட்கப்பட்டே விட மாட்டார். வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் தலை எங்கெங்கே தலை குனிங்களோ அங்கெல்லாம் தலை நிமிர்ந்து செய்ய போகிறார். ஆமென். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஆமென்.